ஒரு போல் ஒன்று போட்டிருந்தேன். ஆர்பிஐ ரெப்போ ரேட் குறைக்காமல் சிஎல்ஆரை குறைச்சிருக்கு. அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பியூஷ் கோயல் எதிர்த்துருக்கிறாங்க. இதனால் ஜிடிபி குறையுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டு நிறைய பேர் குறையும்னு சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் பேர் தெரியவில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதாவது இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆக்சுவலாக இது டெக்னிக்கல் கன்ஃபியூஷன். அதை நம்ம வந்து ஆர்பிஐ பற்றி அதோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த கன்ஃபியூஷன் வராதுன்னு நினச்சேன். ஸோ அதுக்காக அந்த ஸ்பெஷலாக இந்த எபிசோட் நான் உங்களுக்காக பண்ணுறேன். இதில் நம்ம அந்த சேஞ்சஸ்னால என்ன எஃபெக்ட், எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம நியூஸில் நிறையா படிக்கிறோம், ரெப்போ ரேட் கட் பண்ணுறாங்க, சிஎல்ஆர் கட் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதனாலலாம் என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது நமக்கு புரிய வந்துடும். ஓகே, ஹலோ, வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் எபிசோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்காகவும் சரி, அதே சமயத்தில் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் எஜுகேஷனில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. ஸோ நம்ம பேப்பரில் படிக்கிறோம், பட் அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியலன்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இந்த ஸ்பெஷல் எபிசோடு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட எக்கனாமியில் என்ன ப்ராப்ளம் வருது, ஆர்பிஐ வர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதெல்லாம் என்ன இஷ்யூஸ்ன்னு நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். இது ஒரு தார்மீக மோதல், அதாவது ஒரு வன்மத்தோட எதிர்ப்பு கிடையாது. ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டு அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். நிறைய பேர் நம்ம இன்னமும் என்பிஏ அதை பற்றிலாம் நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் குறைக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் இந்த ரெப்போ ரேட் சேஞ்சஸ், சிஎல்ஆர்ஆர் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு பேசிக்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பேங்கர்ஸ் இன்னும் நல்லா கிளியரிட்டியாக சொல்லுவாங்க, ஃபைனான்சியல் கன்சல்டன்ஸ். ஏற்கனவே நம்ம சசிகாந்த தாஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்ம சொல்லியிருந்தோம், அடிக்கடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஆர்பிஐக்கும் கிளாஷஸ் வர்றது சகஜம். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சாதாரண நிகழ்வு தான். பட் மீடியாவில் ஹைலைட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இது தப்போ ரைட்டோ கன்ஃபியூஷன் இருக்காங்க. அந்த கன்ஃபியூஷன் நம்ம கிளியர் பண்ணிடலாம் இந்த டைம். ஓகே, லெட்ஸ் மூவ். ஓகே, எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எம்பிசின்னு ஒரு மானிட்ரி பாலிசி கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. இந்த கமிட்டி தான் இதெல்லாம் டிசைட் பண்ணுறது. இந்த கமிட்டியில் வந்துட்டு மூணு பேர் ஆர்பிஐயில் இருப்பாங்க. ஆர்பிஐ கவர்னர் ப்ளஸ் 2 ஆர்பிஐ பர்சன்ஸ், அண்ட் தென் 3 எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மூணு பேர் வந்து இதில் இருப்பாங்க. ஸோ இந்த எம்பிசி கமிட்டி தான் 6 months ஒன்ஸ், எவ்ரி இயர் 2 times அவங்க ஒன்றா சேர்ந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறமா கண்ட்ரி எங்கெங்கே இன்ஃப்ளேஷன் எல்லாமே ஒரு கேல்குலேஷன் பண்ணி அவங்க ஒரு மெத்தட் டிரைவ் பண்ணி அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு, சப்போஸ் பர்மிஷன் வாங்குறதுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க அந்த பாலிசியை வந்து வெளியிடுவாங்க. ஸோ இது வந்து ரெகுலராக நடக்கும். ஸோ இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி தான் எல்லாமே வந்து இந்த டிசிஷன்லாம் எடுக்கிறது. அந்த மானிட்ரி பாலிசியோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி இந்தியன் மணி இது வேல்யூவேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓவராலாக எக்கனாமிக்கில் கவர்மெண்ட்டோட டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ சைட்லேருந்து என்னென்ன பாலிசியெல்லாம் டிசைட் பண்ணோன்ற இந்த மாதிரி ஒரு டிசிஷன்லாம் அவங்க எடுப்பாங்க. யூஸ்வலாக அவங்க வந்து ஒரு 6 to 18 months இன்ஃப்ளேஷன் டேட்டா பேசிஸில் ஒரு ஃபோர்காஸ்ட், அதாவது எதிர்பார்ப்பு இந்த மாதிரி நடக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பாலிசிஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ கரண்ட் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ், ஆல்ரெடி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ, அவர் ஒரு சேர்பர்சன், அவர் தான் மெயின் பர்சன். அதுக்கப்புறமா மைக்கேல் தேவரத்த பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு டெபுட்டி கவர்னர், அவர் ஆர்பிஐயில் அவர் வந்து மானிட்ரி பாலிசிக்கெல்லாம் இன்சார்ஜாக இருப்பார். அவர் செகண்ட் பர்சன். அண்ட் தென் ராஜீவ் ரஞ்சன், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ, அவர் வந்து தேர்ட் மெம்பர். அண்ட் தென் ராம் சிங், டைரக்டர் ஆஃப் டெல்லி ஸ்கூல் எக்கனாமிக்ஸ், அவர் வந்து அதில் ப்ரொஃபஸர் ப்ளஸ் டைரக்டர். டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்ட்டு ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜோடது அவர் டைரக்டர். அதுக்கடுத்து சௌகத்த பட்டாச்சாரியான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து எக்கனாமிக்ஸ் சீனியர் ஃபெலோ அட் தி சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச், சிபிஆர்னு ஒரு கவர்மெண்ட் செக்டர். பாலிசி ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. அதோட எக்கனாமிஸ்ட் சீனியர் பர்சன் அவர். அதுக்கப்புறமா நாகேஷ் குமார்னு ஒருத்தர் இருக்கார், டைரக்டர் ஆஃப் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் ஃபார் ஸ்டடீஸ் இன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அதாவது ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ் அதெல்லாம் மானிட்டர் பண்ணி அவங்க ஒரு ஸ்டடீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ரிசர்ச் பேப்பர். அவங்களும் கவர்மெண்ட்டுக்கு வந்து தங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 6 பேர் தான் இப்போதைக்கு எம்பிசி மெம்பர்ஸ். ஸோ இந்த எம்பிசி கமிட்டி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெப்போ ரேட் என்ன இருக்கணும், சிஎல்ஆர் என்ன இருக்கணும், மானிட்ரி பாலிசி எப்படி இருக்கணும், ஃபோர்காஸ்டிங், அந்த சர்வே பண்ணுறது, அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி டெசிஷன் எடுக்கிறது இவங்க தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியணும், 5 பேர் தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு டெசிஷன் எடுப்பாங்க. அது சக்திகாந்த தாஸ் வந்து ஒரு அப்சர்வர் மாதிரி இருப்பார் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த 5 பேரில் வந்துட்டு 3 பேர் ஒரு பக்கம், 2 பேர் ஒரு பக்கம்னும் போது அவர் அந்த டெசிஷன் எடுக்க முடியும். இப்போ ஒரு சைடாக போகும்போது சக்திகாந்த தாஸும் ஒரு ஓட் பண்ணுவார். ஸோ அந்த மேக்ஸிமம் மெஜாரிட்டி என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த டெசிஷனை வந்து ஃபுல்லாக குரூப் ப்ளஸ் ஓவரால் கண்ட்ரி ஃபாலோ பண்ணும். இதுதான் இந்த சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த மானிட்ரி பாலிசி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
நம்ம நெக்ஸ்ட் டைம்லேருந்து நியூஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இதை டெசிஷன் எடுக்கிறது வந்து முனிசிபாலிட்டி பாலிசி கமிட்டி. இது வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ், ஐ திங்க் இயர்லி ஒன்ஸ் வந்து, அதாவது ஆர்பிஐ பர்சன்ஸ் தவிர மற்ற 3 பேர் வந்து அடிக்கடி மாறுவாங்க. அவங்க டைம் டு டைம் மாற்றிடுவாங்க. ஏன்னா வேறு வியூஸ் வேணுன்றதுக்காக, ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக மாற்றுவாங்க. ஐ திங்க் 1 year or 2 year அவங்க டேர்ம் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு கூட தெரியல. ஸோ அந்த டேர்ம் முடிஞ்ச உடனே மாற்றிடுவாங்க. மற்ற 3 பேர் வந்து பர்மனெண்ட்டாக இருப்பாங்க. அதில் சக்திகாந்த தாஸ் சப்போஸ் நெக்ஸ்ட் வேறு ஆர்பிஐ சீஃப் வராருனாக்க அவர் அந்த போஸ்ட்டில் வந்துடுவார். மற்ற 2 பேரும் அதே மாதிரி தான். அவங்களோட டியூட்டி டைம், அதாவது அவங்களோட பணிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க மாறிடுவாங்க. ஓகே, இதுதான் இந்த செட்டப். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மானிட்ரி பாலிசி கமிட்டி லாஸ்ட் 2nd, 3rd, 4th டிசம்பர் 2024 அவங்களோட மீட்டிங் நடந்தது. யூஸ்வலாக ஜூனில் ஒரு மீட்டிங் இருக்கும், டிசம்பரில் ஒரு மீட்டிங் இருக்கும். ஜூன் வந்து ஆஃப்டர் பட்ஜெட், ஒரு பட்ஜெட்டை வந்ததுக்கப்புறமா பிப்ரவரியில் பட்ஜெட் வருது இல்லைங்களா, அதுக்கப்புறமா என்ன நடக்குது, மழைக்காலம் எப்படி வரும், அந்த ஃபோர்காஸ்ட்லாம் வச்சு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பேசிஸில் ஜூனில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 2nd டிசம்பரில் வந்துட்டு வரப்போகிற பட்ஜெட் என்ன எஃபெக்ட் பண்ணும், இந்த மழை முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன்லாம் எப்படி இருக்குது, ஓவரால் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, ஃபெஸ்டிவல் சீசன்லாம் முடிஞ்சிருக்கும், ஸோ எப்படி எக்கனாமி டெவலப் ஆகிருக்கு, இந்த மாதிரி பேசிஸில் டிசம்பரில் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு முறை, இயர்லி ட்வைஸ்ன்ற மாதிரி இந்த டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அவங்க இந்த டைம் டிசம்பரில் அந்த மீட்டிங் நடந்தப்போ ரெப்போ ரேட் வந்து ஸ்டடியாக 6.5% ஆல்ரெடி வச்சிருக்கு. ஸோ அதையே வச்சுருக்காங்க, அதாவது குறைக்கல. நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க வந்து குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு, பட் குறைக்கல. இந்தியாவோட ஜிடிபி வந்து இந்த டைம் 5.4% இருந்தது ஜூலை செப்டம்பர் 2024 குவார்ட்டரில். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 6.5 to 7% இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பட் அதை அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கு வேறு ரீசன்ஸ் இருக்கும், பட் அதை அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெப்போ ரேட்டை குறைக்காமல் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் அதை வந்து 50 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து to 4% அப்ராக்சிமேட் வந்து குறைச்சிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சீலிங்ஸ் எல்லாம் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் டிபாசிட்ஸ்க்கு நிறைய ஃபாரின் கரன்சி இன்ஃப்ளோக்காக அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த முறையும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தது, அது கொடுக்கல. ஸோ இதுதான் இந்த மீட்டிங்கோட ஓவரால் அவுட்கம். நிறைய விஷயம் இருக்கும், நம்ம மேஜராக இந்த விஷயம் பார்ப்போம். ஸோ இந்த விஷயம் தான் நமக்கு முக்கியம். அது நான் இந்த சிஆர்ஆர் ரெப்போ ரேட்டுன்றதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ பேசிக்கலாக இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வந்தது, டிசம்பர் 2024 மீட்டிங்கில் அவங்க டெசிஷன் எடுத்தது ரெப்போ ரேட் ஏற்கனவே அந்த 6.5%, ஐ திங்க் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக இது சேம் இருக்குது. அதை சேம் மெயின்டைன் பண்ணிவிட்டு சிஆர்ஆரில் வந்துட்டு 4% கம்மி பண்ணியிருக்காங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த டெசிஷன் தான் மெயினாக கிரிட்டிசிசமுக்கு ரொம்ப பெரிய லெவலில் கிரிட்டிசிசம் ஆகுது. அந்த கிரிட்டிசிசம் என்னன்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இவங்களோட பாலிசி வந்ததுக்கப்புறமா பியூஷ் கோயல் ஃபஸ்ட் அப்ஜெக்ட் பண்ணார். அதாவது அவரோட ஐடியா என்னென்னா, ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், உணவுப் பொருள்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆயிடுச்சு. அதாவது மழைக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியாக டிமாண்ட் சப்ளை பேசிஸில் காஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த பேசிஸில் எப்போவுமே டெசிஷன் எடுக்கக்கூடாது. இன்ஃப்ளேஷன், ஓவரால் இன்ஃப்ளேஷன் தான் பார்க்கணுமே தவிர ஒன்லி ஃபுட் இன்ஃப்ளேஷனோட இம்பேக்டை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்லாம் எடுக்கக்கூடாது. இது ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளா ஆகுது அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறமா யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அதே சப்போர்ட் பண்ணார். அவரும் என்ன சொன்னார்னா, பாரோயிங் காஸ்ட் வேர் சேலஞ்சிங் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். ஏற்கனவே இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நம்ம நிறைய டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த டைமுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அதிகமாக இருந்தால் நிறைய ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை புது ஃபேக்ட்ரிஸ் வரதுக்கோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகும், இன்கம் நிறைய பேருக்கு கிடைக்காம போகும். ஸோ அதனால் இந்த மானிட்ரி பாலிசியில் வந்துட்டு ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் மேஜராக அப்ஜெக்ட் பண்ணாங்க. மற்றவங்க வந்து அதிகமாக இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்றதுனால இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணணும், அது மூலமா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக நிறைய கிரெடிட் வாங்கி இண்டஸ்ட்ரீஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும், புதிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், மணி டர்ன் ஓவரும் அதிகமாகுன்றது தான் இவங்களோட ஆர்கியூமெண்ட். ஸோ அதுக்கு ஆர்பிஐயோட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து வேறு, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபர்தராக நம்ம போகிறதுக்கு முன்னாடி, கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெப்போ ரேட்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோம். Repo rate is a rate which Reserve Bank of India lends money to commercial banks in the event of shortfall of funds. இப்போ நம்ம பேங்க் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து டெபாசிட் வாங்குறாங்க, அதுலேருந்து கிரெடிட் கொடுக்குறாங்க. ஒரு சில சமயத்தில் வந்து அவங்களோட கிரெடிட் கொடுக்க வேண்டிய ரிக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கும், பட் பேங்க்கில் அந்தளவுக்கு மணி இருக்காது. அந்த சமயத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, யூஸ்வலாக அவங்க ரிசர்வ் பேங்க்லேருந்து கிரெடிட் வாங்குவாங்க. சப்போஸ் ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு 2% இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி, 5 to 6% இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி நமக்கு ஒரு 8 to 9% அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்கன்னு வச்சுங்க. இது ஒரு அசம்ஷன் தான், ஒன்றும் எக்ஸாக்டாக அப்படின்னு நினைக்காதீங்க. அந்தந்த டைம் டு டைம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் மாறும். ஸோ அதுதான் அந்த ரெப்போ ரேட். இப்போது ரெப்போ ரேட்டுன்றது பேங்க்குக்கு
ரிசர்வ் பேங்க் கொடுக்குற அந்த லோனில் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட். சப்போஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தாக்கா பேங்க்கும் வந்து கம்மியாக கொடுக்கும் இன்ட்ரெஸ்ட். அப்போ நிறைய பேர் வந்து லோன் வாங்குவாங்க, அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நடக்கும். சப்போஸ் ஆர்பிஐயே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுத்தா பேங்க்கும் வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா அந்த லோன் வாங்குறதெல்லாம் கம்மியாயிரும். அப்போ என்னென்னா டெவலப்மெண்ட்ஸ் கம்மியாகுன்றது தான் இங்கே ஆர்குமெண்ட்டு. ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போது இன்னும் கிளியராக சொன்னோன்னா, சப்போஸ் பேங்க்குக்கு ஒரு 100 rupees வேணும்னாக்கா ஒரு பர்டிகுலர் ரேட்டில் வந்துட்டு ஆர்பிஐ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும். இது இந்த ரெப்போ ரேட்டுன்றது வந்து 15 days ஒன்ஸ் அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த லோன்லாம் எப்படி போகுதுன்றது. ஓகே, இந்த ரெப்போ ரேட் கூடவே நம்ம இன்னும் 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சிஆர்ஆர் ரேஷியோன்னு சொல்லி, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் சொல்லுவாங்க. அதே மாதிரி எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுரரி லிக்விடிட்டி ரேஷியோ. சிஆர்ஆர்ன்றது என்னென்னாக்கா, இப்போ பேங்க் வந்துட்டு நம்மக்கிட்ட டெபாசிட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு 100 ரூபா வாங்குறாங்கன்னா அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து அவங்க ரிசர்வ் பேங்க்கில் டெபாசிட்டாக வைக்கணும். சப்போஸ் 5% ரெப்போ ரேட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த டைமுக்கு என்ன, சாரி, சிஆர்ஆர் வந்து 5% இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க வந்து அந்த 5% வந்து இதில் வைக்கணும், பேங்க்கில் ஆர்பிஐயில் வந்து அவங்க டெபாசிட்டாக வச்சிடணும். இது வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து அவங்க எப்போ வேணும் போது அவங்க தேவைப்பட்டாக்கா ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கிடலாம் ரிசர்வ் பேங்க்லேருந்து. அதுக்கடுத்தது ஸ்டாச்சுரரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க, எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர்னாக்கா இப்போ ஒரு 100 ரூபா வருதுனாக்கா அந்த டைமுக்கு எஸ்எல்ஆர் ரேஷியோ வந்து ஒரு 40%, 20%ன்னு வச்சிங்களேன். அப்போ இருக்கிற ரூல்ஸ் படி 20%. அந்த 20% வந்து இவங்க லிக்விடு கேஷாக பேங்க்கில் வைக்கலாம், இல்லை கோல்டு வாங்கி வைக்கலாம், இல்லைனா செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதெல்லாம் எந்த நேரமும் வந்து இமீடியட்டாக கேஷாக மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாச்சுரரி லிக்விடிட்டி ரேஷியோ, எஸ்எல்ஆர் ரேஷியோ, எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் அண்ட் தென் ரெப்போ ரேட். இது 3 வந்து எவ்ரி 6 months அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நடுவில் சேஞ்சஸ் தேவைப்பட்டால் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கரெக்டாக இது புரிஞ்சுதுங்களா? சிஆர்ஆர்ன்றது அவங்க ஒரு பர்டிகுலர் கேஷ் அமௌண்ட்டை வந்துட்டு கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐயில் தே ஹவ் டு கீப் ரிசர்வ். கொஞ்சம் அமௌண்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜோ அத்தனை பர்சன்ட், 100 ரூபா அவங்ககிட்ட டெபாசிட் வருதுன்னா அதில் 5% அவங்க ஆர்பிஐயில் டெபாசிட்டாக வைக்கணும். எஸ்எல்ஆர்ன்றது ஒரு 10%ன்னு வச்சிங்களேன். அந்த டைமுக்கு இருக்கிற ரூல்ஸ் படி 10%னாக்கா 100 rupeesலேருந்து 10 rupees வந்து அவங்க கேஷாக வைக்கணும் பேங்க்கில், இல்லைனா கோல்டாக வைக்கலாம், கோல்டு வாங்கி வைக்கலாம், இல்லைனா வேறு செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், மேஜராக வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட். ஏன்னா அது வந்து எப்போ வேணாலும் கேஷ் பண்ணிடலாம். அந்த மாதிரி இமீடியட் கேஷாக மாற்றுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸையும் அவங்க வச்சுருக்கணும். இதுதான் இந்த 3 ஐட்டம். இந்த ரெப்போ ரேட், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுரரி லிக்விடிட்டி ரேஷியோ. இது 3 உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா பேங்கிங் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஆர்பிஐ எம்பிசி மீட்டில் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்சாக இருந்தது. சிஆர்ஆர் வந்து 50 பிபிஎஸ், பேசிக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, பேசிஸ் பாயிண்ட்டுன்னு. அதாவது 4%, ரஃப்லி 4% வந்துட்டு இது பண்ணாங்க. ஸோ இதில் எப்படி இம்பேக்ட் ஆகும் இதோடது? ரெப்போ ரேட் சேஞ்ச் ஆகலைன்னா பேங்க் வந்து அதிகமாக ஆர்பிஐலேருந்து லோன் வாங்காது. லோன் வாங்கலைன்னா அவங்க லோன் கொடுக்க முடியாது. லோன் கொடுக்கலனா இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகாது, எக்ஸ்பேண்ட் ஆகாது, புது இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருது, புதுசாக யாரும் லோன் வாங்க மாட்டாங்க. சப்போஸ் யாரோ வீடு கட்டுறாங்கன்னாக்கா, வீடு வாங்குறாங்கன்னாக்கா அது வாங்குறது தள்ளி போடுவாங்க. வேறு பர்சனல் லோன் வாங்குறதுனா தள்ளி போடுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே அந்த மாதிரி தள்ளி போடுவாங்க. இதனால் என்னென்னா ஒரு ரொட்டேஷன் கம்மியாகும். அடுத்தது சிஆர்ஆர் கம்மி பண்ணுறதுனால என்னதுனாக்கா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இப்போ 100, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 rupees அவங்ககிட்ட டெபாசிட் இருக்குதுன்னா 5% அவங்க பேங்க்கில் வைக்கணும்னு வச்சுங்க. அதை வந்து அவங்க கம்மி பண்ணுறாங்க. அப்போ என்னன்னாக்கா 4% ஆக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த 5 ரூபா வைக்க வேண்டிய இடத்துல 4 ரூபா தான் அவங்க ஆர்பிஐயில் வைக்கணும். மற்ற 1 ரூபாயை மறுபடியும் ரொட்டேஷனில் கொண்டு வரலாம். அப்போ என்னன்னாக்கா லிக்விடிட்டி கேஷ் அவங்ககிட்ட எக்ஸஸாக இருக்கும்போது அவங்க லோன் கொடுக்க முடியும். அப்போ எக்ஸஸ் இருக்கும்போது ஒரு சிலருக்கு இப்போ ஒரு கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ப்ராஜெக்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பட் இதுக்காக ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணோமா அப்படி சொல்லிவிட்டு அவங்க என்னென்னா கோ ஹெட் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு, அந்த கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த சிஆர்ஆர் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அவங்க கேஷ், லிக்விடிட்டி கேஷ் எக்ஸஸாக இருக்கும்போது அவங்க லோன் கொடுப்பாங்க, அவங்க ஃபேக்ட்ரிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐயோட அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னாக்கா, நம்ம ரெப்போ ரேட்டை இப்போ குறைச்சாக்க ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து தேவையில்லாமல் அதிகமாக லோன் வாங்குவாங்க, இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. டிமாண்ட் அந்த இருக்கிற அளவுக்கு சப்ளை இல்லைன்ற போது அந்த ப்ரைஸ் வந்து இன்னும் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் என்னென்னாக்கா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ டிமாண்ட் அதிகமாக இங்கே லோக்கல் ப்ரொடக்ஷனை விட்டு இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்னன்னாக்கா நம்மளோட மணி ருப்பி வேல்யூ வந்து மறுபடியும் குறைய ஆரம்பிச்சிடும் டாலருக்கு அகைன்ஸ்ட்டு. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து மணி வேல்யூ குறைஞ்சிரும். அதனால் நம்ம ரெப்போ ரேட்டை குறைக்கக்கூடாது. பட் அதே ரேட்டில் யாராவது ரியலி ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி கேஷ் கிடச்சிச்சின்னா அவங்க இதே ரேட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி பேங்க்கோட ஸ்டாண்டு. கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்னன்னாக்கா
நம்ம ரெப்போ ரேட்டை குறைக்க அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் வரும், நிறைய எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகும். அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகும்போது அவங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும் போது அவங்க இன்னும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரெப்போ ரேட் குறைக்கணுன்றது கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட். ஸோ ஆல்ரெடி இது வந்து கரெக்டாக தப்பான்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபுல் டேட்டா இல்லை. ஸோ ஆர்பிஐ கிட்டேயும் ஃபுல் டேட்டா இருக்கும், கவர்மெண்ட் கிட்டேயும் ஃபுல் டேட்டா இருக்கும். ஸோ ஆர்பிஐ சொல்கிற இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் 2 months நெக்ஸ்ட் மந்த் ட்ரம்ப் பதவியாக இருக்க போகிறாரு. அந்த டைமுக்கு நம்மளோட ருப்பி வேல்யூ வந்து இன்னும் டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பட்ஜெட் பிப்ரவரியில் வரும். ஸோ அந்த டைமுக்கு வந்து நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் டேர்மில் நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலான்றது ஆர்பிஐயோட ஆர்பிஐ சொல்கிறது. ஸோ எனக்கு என்னவோ அது கரெக்டாக தான் தோணுது. கவர்மெண்ட் ஸ்டாண்டும் கரெக்டாக தான் இருக்கலாம், பட் ஆர்பிஐயோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கரெக்டாக தோணுச்சு. ஸோ அதனால் வந்து இது தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஸோ நீங்கள் அந்த போல மறுபடியும் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணி உங்களோட ஒப்பீனியன், இப்போ உங்களுக்கு சிஆர்ஆர் தெரிஞ்சிச்சு, ரெப்போ ரேட் தெரிஞ்சிச்சு, எஸ்எல்ஆர் தெரிஞ்சிச்சு. ஸோ அதோட இம்பாக்ட்ஸ் எங்கெங்கே ஆகுன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் போல் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அதுவரைலாம் நான் வெயிட் பண்ணி இதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறீங்க? நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இல்லை நான் சொன்னதில் ஏதாவது தப்பு, பேங்கர்ஸ் அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட நான் எங்கன்னா தப்பு பண்ணியிருந்தால் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களை கமெண்ட்ஸில் அதை மற்றவங்களும் படித்து புரிஞ்சுக்குவாங்க. ஐ திங்க் இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்து எல்லாரும் பப்ளிக்கு போய் ஷேர்ணுன்றது தான் என்னோட ஆசை. ஆஸ் யூஷுவல் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஜெய் ஹிந்த், பை பாய்.